நீ வாழ்கின்ற போதே உனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கொள். நீ தொலைந்து விடாமல் இருப்பதற்கு அல்ல, மற்றவர்கள் உன்னை மறந்து விடாமல் இருப்பதற்கு. காலம் இன்னும் முடியவில்லை, இனி கண்ணீர் விட தேவையுமில்லை. கால சக்கரம் உன் பக்கம் சுழலும். அப்பொழுது உனக்கு வழி கொடுத்த அனைவருக்கும் உன் சிறு புன்னகையால் பதிலடி கொடு. விழுந்து விழுந்து சிரியுங்கள், அதில் தவறு ஏதுமில்லை. ஆனால் விழுந்தவனை பார்த்து ஒருபோதும் சிரித்து விடாதீர்கள். விழுந்தால் ஏற்பட்ட காயத்தை விட உங்களின் சிரிப்பு அதிகம் காயத்தை கொடுத்துவிடும். நீங்கள் யாருக்குமே பிடிக்காதவர்களாக மாறிப்போவதற்கு ஒரே காரணம் நீங்கள் நேர்மையாக இருக்கிறீர்கள் என்பதாக கூட இருக்கலாம். நல்ல குணம் கொண்ட ஒருவன் யாரையும் தரம் தாழ்த்தி விமர்சிப்பதே இல்லை. அதேபோல் தரம் கெட்ட ஒருவனுக்கு கண்களுக்கு யாரும் நல்லவர்களாக தெரிவதில்லை. இன்பமோ துன்பமோ அனுபவிக்கப் போவது நீதான். எதுவானாலும் உனக்கான முடிவுகளை நீயே எடு. மற்றவர்களுக்கு உன்னை விமர்சிக்க தெரிந்த அளவுக்கு உன் நிலையிலிருந்து யோசிக்க தெரியாதா என்பதை நினைவில் வை. புதியதாக ஒன்று கிடைக்கப் போகிறது என்று பழகிய ஒன்றை வெறுத்து விடாதே. வரப்போவது உனக்கு வலியை தந்தால் இழந்ததை உன்னால் மீண்டும் அடைவது கடினம். தமக்கான மகிழ்ச்சிகளை வேறு ஒருவர் தருவார் என்று எதிர்பார்ப்பை உதறி தள்ளிவிட்டு தமக்கான மகிழ்ச்சியை தாமே உருவாக்கி கொள்பவர்கள்தான் நிறைவான வாழ்க்கை வாழ்கிறார்கள். உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையானது நல்லது அல்ல, மோசமானதும் அல்ல. உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையை நல்லதாகவும் மோசமானதாகவும் மாற்றிக்கொள்வது நீதான் என்பதை உணர்ந்து கொள். அளவுக்கு அதிகமான அன்பை மட்டும் நம்மை முட்டாளாக்குவது இல்லை. சிலர் மீது நாம் வைக்கும் கண்மூடித்தனமான நம்பிக்கை கூட நம்மை முட்டாளாக்கி விடுகிறது. தவறு செய்தவனை எத்தனை முறை வேண்டுமானாலும் மன்னித்து விடலாம். துரோகம் செய்தவனை மறந்து கூட மன்னித்து விடாதே. உன் துரோகத்திற்கு இன்னொரு முறை மன்னிப்பு கொடுப்பது என்பது அவனின் துப்பாக்கிக்கு மற்றொரு தோட்டாவை நீயே போட்டு கொடுப்பது போன்றது. முகம் எது முகமூடி எது என்று கூட தெரியாமல் பழகி கொண்டுதான் இருக்கிறோம் பல மனிதர்களிடம். விழுந்து எழு, அப்பொழுதுதான் நீ கீழே விழுவதை பார்த்து ரசிக்க காத்திருந்தவன் யார், உன்னை தூக்கிவிட கை கொடுப்பவன் யார் என்று உனக்கே தெரியும். நமக்கானவர்கள் எப்பொழுதும் நம்மை விட்டு விலகுவதில்லை. நம்மை விட்டு விலகியவர்கள் நமக்கானவர்கள் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சொந்தம் என்று சொல்லிக்கொண்டு 1000 பேர் வருவார்கள். கஷ்டம் என்று வந்தால்தான் தெரியும் இந்த 1000ல் எத்தனை பேர் உண்மையானவர்கள் என்று. உனக்கான மதிப்பு உன்னிடத்தில் மட்டும் உண்டு. உன் மதிப்பை மற்றோரிடத்தில் தேடியும் பிறரிடம் நிரூபிக்க போராடியும் உன் நிம்மதியை இழந்து விடாதே. கோபத்தில் நிதானமும், குழப்பத்தில் அமைதியும், துன்பத்தில் தைரியமும், தோல்வியில் பொறுமையும், வெற்றியின் தன்னடக்கம்தான் வாழ்க்கை இனிமையாக்கும். மிருகத்திடம் அன்பாக பழகுங்கள், அதற்கு மனித குணம் வந்துவிடும். மனிதனிடம் எச்சரிக்கையாக இருங்கள், அவன் எப்பொழுது வேண்டுமானாலும் மிருகமாக மாறக்கூடும். பிறரை காயப்படுத்தாமல் இருக்க வேண்டுமென்றால் மௌனமாக இரு. நீ காயப்படாமல் இருக்க வேண்டுமென்றால் தனிமையாக இரு. புதியதாக ஒருவரிடம் பழக ஆரம்பிக்கும்போது அவருடைய சிறப்பான அம்சங்கள் மட்டுமே நம் கண்களுக்கு தெரியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உன்னை சுற்றி இருக்கும் பல பேர் உனக்கு கை கொடுப்பார்கள் என நம்புவதை விட உன் நம்பிக்கை உன்னை எப்பொழுதும் கைவிடாது என்று நம்பு. யாருடைய தயவும் தமக்கு தேவைப்படாது. கசப்பான வேப்பம்பழத்தில் தேன் துளிகள் குறைந்து இருப்பது போல் அனுபவங்கள் நமக்கு நல்ல பாடங்களை கற்றுத்தருகிறது. உன் கஷ்டங்கள் நிரந்தரமில்லை, உன்னை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை. நிரந்தரமில்லா இந்த உலகத்தில் காயப்படுத்தியவர்கள் நினைத்து கலங்காதே, எல்லாம் கடந்து போகும். தற்போது அனைத்து மதிப்பும் பணத்தால் தான் அளவிடப்படுகிறது. பாசத்தின் மதிப்பு கூட பணத்தால் அளவீடு செயல்படுவதால் இங்கு பல பேரின் வாழ்க்கை நரகமாகத்தான் இருக்கிறது. அழகு என்பது அடுத்தவர்களை கவருவது இல்லை, அடுத்தவர்களை காயப்படுத்தாமல் பழகுவதில்தான் இருக்கிறது. காயங்களை கொடுக்கும் போலி உறவுகளை விட ஆறுதல் படுத்தி நிம்மதி தரும் தனிமையே மேலானது. உன் உணர்ச்சிகளை விட உன் மனசு திடமாகவே, இல்லையெனில் உன்னை நீ இழந்து கொண்டே இருப்பாய். இங்கு ஏமாற்றி பிழைப்பது தான் புத்திசாலித்தனம் என்று ஆகிவிட்டதால் நேர்மையாக வாழ்பவனை பிழைக்க தெரியாதவர்கள் என்று கருதப்படுகிறார்கள். பலர் செய்கின்ற அவமானங்களையும் சிலர் செய்கின்ற துரோகங்களையும் கண்டு கலங்காதே. அவைதான் உன்னை செதுக்கி எல்லோரும் வணங்கும் சிலையாக மாற்றப் போகிறது. உன் பலவீனங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே. அவர்கள் அதை எப்பொழுது வேண்டுமானாலும் உனக்கு எதிரான ஆயுதங்களாக பயன்படுத்துவார்கள்
என்பதை மறந்துவிடாதே. நமக்கு பிடித்தவர்களுடன் வாட நினைப்பதை விட நம்மை புரிந்து கொள்பவர்களுடன் வாட நினையுங்கள். வாழ்க்கை அழகாகும். ஒரு பகைவனால் ஏற்படும் தீமையை விட அடக்கமில்லாத மனமே ஒருவனுக்கு அதிகமான தீமையை செய்கிறது. எதிர்மறையான மனிதர்களிடமிருந்து சற்று விலகியே இருங்கள். பாசமான உறவுகள் எப்பொழுதும் நம்மை வெறுத்து ஒதுக்காது. வேஷமான உறவுகள் எப்பொழுதும் நம்மை விரும்பி ஏற்காது. அவர்களின் தேவைக்கு மட்டுமே நம்மை பயன்படுத்தி கொள்ளும் பதிலுக்கு பதில் பேசுபவர்களிடம் கூட வாதாட வேண்டாம். ஆனால் வீம்புக்கு வீம்பு பேசுபவர்களிடம் அமைதியாக இருப்பதுதான் நல்லது. நிலை தாழ்ந்து போனாலும் உன் நண்பர்கள் கூட உனக்கு எதிரி ஆவார்கள். உன் நிலை உயர்ந்து விட்டால் உன் எதிரி கூட உனக்கு நண்பர் ஆவார்கள். காரணத்துக்காக யாரிடமும் பழகாதவரை யாரையும் காரணமின்றி பகைத்து கொள்ளும் தேவை வருவதே இல்லை. மற்றவர்களை சீர்திருத்துவதை விட தன்னை சீர்திருத்திக் கொள்வது முதல் கடமை என்பதை உணருங்கள். கண்களை விட கண்ணீருக்குத்தான் மதிப்பு அதிகம். ஏனென்றால் கண்கள் உலகத்தை காட்டும், கண்ணீர் தான் உள்ளத்தை காட்டும். பசியில் நமக்கு உணவு கொடுத்தவர்களையும், கஷ்டத்தில் நமக்கு உதவி செய்தவர்களையும், துன்பத்தில் நம்மை ஆறுதல் படுத்தியவர்களையும் ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். அவர்கள்தான் நம் உண்மையான உறவுகள். முகமா முகமூடியா என்று கூட தெரியாமலே பழகி கொண்டிருக்கிறோம் பல மனிதர்களுடன். பிடித்தவர்கள் என்பதற்காக அவர்களின் பிழைகளை சுட்டி காட்ட தவறாது. பிடிக்காதவர்கள் என்பதற்காக அவர்களிடம் உள்ள நல்லவற்றையும் தவறாக பார்க்காதே. முடியாது என்பதை அப்போதே முடியாது என்று கூறிவிடுங்கள். முடியும் என்று கூறி அதை உங்களால் செய்ய முடியவில்லை என்றால் உங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கை போய்விடும். பணத்தால் வாங்கக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும் பணத்தை செலவிடுங்கள். பணத்தால் வாங்க முடியாத விஷயங்களுக்கு உங்கள் நேரத்தை செலவிடுங்கள். மிருகங்கள் கூட எளிதாக வாழ்ந்துவிட முடிகிறது. யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்தி கொள்ளாதே. வருபவர்கள் எல்லாம் உயிராக நினைப்பது உன் தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் ஒவ்வொருவரும் வழிபோக்கர்கள்தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கான துணை கடைசி வரை நீ மட்டுமே. காசு, பணம், பொருளை தேடுங்கள். ஆனால் ஆறுதலை மட்டும் தேடாதீர்கள். ஆறுதலை தேடி ஆரம்பிக்கும் போதுதான் நம் வாழ்க்கையில் நாமே பிறர் கையில் அடகு வைத்து விடுகிறோம். வாழ்க்கையில் அதிகம் கோபம் கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் நீ எதை இழக்கக்கூடாது என்று நினைக்கிறாயோ அதை உன் கோபத்தால் எளிதில் இழந்து விடுவாய். உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதே. உன் அமைதி உனக்கு அதிக மதிப்பை கொடுக்கும். உன்னை விட்டு பிரிந்தவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே. அதுக்கு காரணம் தவறான மனிதர்களை நீ நேசித்ததாக கூட இருக்கலாம். உன்னால் முடியும் என்று நம்பு. நம்பிக்கையுடன் உன்னால் முடியும் என்று நீ முயற்சிக்கும்போதுதான் உனக்கான வெற்றி கதவுகளை அனைத்தும் திறக்க தொடங்குகிறது. வெற்றியை எளிதாக விலை கொடுத்து வாங்கிவிட முடியும். அதற்கான விலை பணமல்ல, உன் உழைப்பும் நேரமும் தான். நாம் நம்மை போல் வாழ்வதற்கு பணம் அதிகம் தேவைப்படுவதில்லை. நாம் அடுத்தவர்களைப் போல் வாழ்வதற்கு தான் பணம் அதிகம் தேவைப்படுகிறது. தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உன் உள்ளத்தில் எப்பொழுதும் இருக்கும் வரை உன் வாழ்க்கை உனக்கு பயமும் இல்லை, பாரமும் இல்லை. இந்த உலகம் ஏற்கனவே மிகவும் அழகானதாக படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் எதற்காகவும் நீ மாற்ற வேண்டும் என்று நினைக்க வேண்டிய அவசியமில்லை. உன் பார்வையை மாற்று, உலகமே உனக்கு அழகாக மாறிவிடும். நேற்றைய கடினமான சூழ்நிலைகளையே நினைத்து வரிந்து கொண்டு நாளை கனவுகளை உன் கண்ணீரில் மூழ்கடித்து விடாதே. நம்பிக்கையோடு எழுந்து செல். இனி வெற்றி எப்பொழுதும் உன் பக்கம்தான். தனிமையை அதிகம் நேசிக்க கற்றுக்கொள். உன்னை உனக்கே உணர்த்தும் ஒரு அற்புதமான ஆயுதம் அதுதான். எல்லா உறவுகளும் கண்ணாடி போலதான். உடையாத வரை ஒரு முகம், உடைந்து விட்டால் பல முகம். புரிதல் இல்லாத வாழ்க்கையில் புதையிலே கிடைத்தாலும் பயனில்லை. கேட்டு பெறப்படும் அன்பில் உண்மை இருக்காது. கேட்காமல் கொட்டப்படும் அன்பிற்கு மதிப்பு இருக்காது. கடவுள் உங்களை சிரமத்திற்கு கொண்டு சென்றாலும் நீங்கள் அவர்களை நம்புங்கள். ஏனெனில் 2 விஷயங்கள் மட்டுமே நடக்கும். ஒன்று, அவர் காப்பாற்றுவார், அல்லது சிரமத்தை சமாளிக்க கற்றுக் கொடுப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.